விஷ்ணுவோட அருளால மிருகண்ட முனிவருக்கு மார்க்கண்டேயர் பிறந்தார் இல்லையா? நம்ம பார்த்தோம்ல. அவர் என்ன செஞ்சாராம், எப்ப பார்த்தாலும் தண்ணி மேலேயே படுத்திருப்பாராம். பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் இப்படியே நீர்ல மிதந்துட்டே இருந்தாராம். உடனே விஷ்ணு அவர் முன்னாடி தோன்றி, "நீ என்னுடைய சிறந்த பக்தன். உன்னை நான் கைவிட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, விஷ்ணு பக்தர்கள்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா? பொறாமைப்பட மாட்டாங்க. மத்தவங்கள பார்த்து மனசால காயப்படுற மாதிரி சொற்கள சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் உயிர்கள் எல்லாமே போற்றக்கூடியவங்களா இருப்பாங்க. மதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்புறம் பிறருக்கு தீமை நினைக்கவே மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்களாம். அப்புறம் ரிஷிகள், முனிவர்கள், பெரியோர்கள் இவங்ககிட்டலாம் ரொம்ப பாசமா இருப்பாங்க. அவங்களுக்கு தொண்டு செய்வாங்க, மரியாதையாவும் இருப்பாங்க. மேலும் புராணங்கள படிக்கிறதுலயும், அத விளக்கமா மத்தவங்ககிட்ட எடுத்து சொல்றதும் விஷ்ணு பக்தர்கள் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனா, எல்லா தன்மையும் உன்கிட்ட இருக்கு. அதனால நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மார்க்கண்டேயர் அப்படின்னு சொன்ன உடனே கிரமான்ற தீர்த்தக்கரையில போயி திருப்பியும் தவத்தை மேற்கொண்டாராம் மார்க்கண்டேயர். அவருக்கு அ பிரம்மாவும், விஷ்ணுவும் சிரஞ்சீவித்துவத்த குடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுதாம்.